பிரைஸ் தி லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். சென்னை முதல் ஈரான் வரை இருண்ட எதிர்காலம். இனி இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது, என்ன நடக்கும்? இன்றைக்கு நிறைய இடத்துல நான் கேள்விப்படுவதுண்டு, நம்ம ஊழியத்தில் நான் கண்டித்ததும் உண்டு. என்னன்னா, கிறிஸ்தவ ஊழியர்கள் அரசியல் ஏன் பேச வேண்டும் என்று சிலருடைய கருத்து இருக்கு. பெரும்பாலானவர்கள் கருத்து கிடையாது. இது அதிர்ச்சி செய்தி. 2 மாதங்களில் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட சிறு பிள்ளைகள், வாலிப பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க. மக்கள் இந்த காரியங்களுக்காக அனுதினமும் போராட்டத்தை நடத்துறாங்க, கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. யூடியூபர்ஸ், நியூஸ் சேனல்ஸ். என்ன மாற்றம் வந்தது? எதுவுமே ஒரு கேள்விக்குறியாக அமைந்திருக்கு. தமிழ்நாட்டில் 4 பெரும் கட்சிகள் மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அந்த கூட்டமைப்புல எந்த கட்சி ஆள வேண்டும் என்று முடிவு செய்கிற முதலாளிகளாய் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் சில நாட்களை மாறவிருக்காங்க. இதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கிற கடைசி வாய்ப்பு. மக்களுக்கு இருக்கிற இந்த கடைசி ஆயுதம் சரியாக பயன்படுத்தப்படுமா, அல்லது மறுபடியும் தவறாக நம்முடைய மூளையை மழுங்க செய்து, மூளை சலவை செய்து நம்மை தவறு செய்ய வைப்பார்களா இந்த அரசியல்வாதிகள்? நடக்கும் இந்த அத்தனை காரியத்திற்கும் வேதாகமத்திற்கும் என்ன சம்பந்தம்? இதை குறித்து தான் இந்த காணொலியில நாம பார்க்கவிருக்கிறோம். இந்த காணொலி முழுவதும் பாருங்க. நிச்சயமாக இந்த காணொலி மிகப்பெரிய கேள்விகளையும் மிகப்பெரிய பதில்களையும் நீங்கள் எதிர்பாராத காரியங்களையும் இதற்குள்ள அடக்கி வைத்திருக்கிறது. இந்த காணொலி வேதாகமம் அடிப்படையில் மாத்திரம்தான் இருக்கும். பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இன்றைக்கு நிறைய இடத்துல நான் கேள்விப்படுவதுண்டு, நம்ம ஊழியத்தில் நான் கண்டித்ததும் உண்டு. என்னன்னா, கிறிஸ்தவ ஊழியர்கள் அரசியல் ஏன் பேச வேண்டும் என்று சிலருடைய கருத்து இருக்கு. பெரும்பாலானவர்கள் கருத்து கிடையாது, இது சிலர் கருத்து. குறிப்பாக நம்முடைய ஒன் காட்ல சில அரசியல் காரியங்களை, அதுவும் தெளிவான காரியத்தை பதிவிடும் பொழுது சிலருடைய, எல்லாருமே கிடையாது, சிலர் விசுவாசிகள், நீங்க ஊழியத்தை மட்டும் பாருங்க, நீங்க உபதேசம் மட்டும் பண்ணுங்க, அரசியல் பேசாதீங்க என்று சொல்லி அங்க கமெண்ட் வந்திருக்கு பாருங்க. இந்த கமெண்ட் எல்லாம் அரசியல் பேசாதே என்பவர்களுடைய வார்த்தைகள். நான் உங்களிடத்துல ஒரு தெளிவை உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். வேதாகமத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு பணத்தை காட்டி, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை அரசியல். ஒரு கிறிஸ்து இயேசு அந்த இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியிலே ஒரு புரட்சியாளனாக காணப்பட்டார். காரணம் என்ன தெரியுமா? பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆயக்காரர்கள் இதோ அங்க பெரிய முதலாளிகளுக்கு எதிராக அங்க ஜப ஆலயங்களை ஒரு விற்பனை ஸ்தலமாக மாற்றி இருந்தவர்களை எதிர்த்து போராடினார். அது அரசியல். வேதாகமத்தின் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அனைத்து தீர்க்க தரிசனமும் ராஜாக்களுக்கும் ராஜாங்கங்களுக்கும் பெரிய அதிகாரிகளுக்கும் எதிராக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அரசியல். ஒரு ராஜாவை ஏற்படுத்துபவர் தேவன். ராஜா என்பது அந்த கால ஒரு புனைப்பெயர். இந்த நாட்களிலே அவர் பிரதமரா இருக்கலாம், ஜனாதிபதியா இருக்கலாம், அமைச்சரா இருக்கலாம், எம்எல்ஏவா இருக்கலாம், எம்பியா இருக்கலாம். அப்போ இந்த வேதாகமம் அரசியல் பேசுவதில்லையே என்று யாராவது சொன்னா அவர்கள் நிச்சயமாக தேவனையும் அறியாதவர்கள், கிறிஸ்துவையும் அறியாதவர்கள், கிறிஸ்துவ வேதாகமத்தை அறியாதவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்போ ஏன் ஒரு ஊழியனை சுருக்குகிறார்கள்? ஒரு ஊழியன் கருத்து சொல்ல விடாமல் அவர்களை கட்டுப்படுத்துகிறார்கள். என்ன காரணம்? அரசியல் என்பது சேவை தானே. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தாள்? உங்களையும் என்னையும் ரட்சிக்க. எங்கிருந்து? பாவத்திலிருந்து. பாவம் எங்கிருந்தது? சமுதாயத்தில் இருந்தது. அவரை அரசியல்வாதி என்று கூட சொல்ல வேண்டாம். ஆனால் உனக்காகவும் எனக்காகவும் வந்தார், அவர் சுத்தம் செய்ய இந்த சமுதாயத்தை என்று சொல்லலாமா? அப்போ அவருக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு இல்லையா? இன்றைக்கு அரசியல் என்றால் கரை என்று நம்முடைய இருதயத்தில் விழுது. அன்றைக்கு அரசியல் என்றால் சேவை என்பதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்து சேவை செய்ய வந்தார். இன்றைக்கு 4 கட்சிகள் இருக்கு. பெரிய கட்சி தமிழ்நாட்டில் டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே, இப்படி 4 கட்சிகள் இருக்கு. தமிழக வெற்றி கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர், இப்படி ஒரு பெரிய 4 கட்சிகள் இருக்கு. இப்போ நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் தான் எது நம்மை ஆள வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடிய ஒரு தகுதியை ஏற்படுத்தும். நம்மை சுற்றி இருக்கும் காரியங்கள், நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், நம்முடைய அன்றாட பிள்ளைகள், நம்முடைய கணவன், நம்முடைய கணவனுடைய வாழ்க்கை, நம்முடைய மனைவி, நம்முடைய வேலை, நம்முடைய இயற்கை, இது சந்திக்கிற பிரச்சனைகள் தான் இந்த எலெக்ஷன்ல எந்த கட்சி ஆள வேண்டும் என்ற முடிவை நாம் ஏற்க முடியும். ஆனா உண்மை என்ன தெரியுமா?
அங்க பெட்ரோல் விலை டாலருக்கு நிகரா ஏறிட்டு போகுது. இந்தியன் மணி வேல்யூ டாலருக்கு நிகரா குறைந்து கொண்டு வருது. இந்த போர் காரணமான அநேக 2 கண்ட்ரி இருக்கு, இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா. எப்ஸ்டின் ஃபைல்ஸ்ல அமெரிக்கா மாத்திரமல்ல இந்தியாவின் தலைவர்களும் இருக்காங்க. இந்த போர் அவர் ஈஸியா தொடுத்துட்டாரு. அதற்கு எதிராக இந்தியா எந்த கருத்துமே சொல்லல. இப்பொழுது அங்க எண்ணெய்க்கு எதிரான அந்த மனநிலை மாறி இருக்கு. எண்ணெய் கொடுப்பது கிடையாது, டாலருக்கு நிகரா ஏறிடுச்சு எண்ணெயுடைய பீப்பாய் வேல்யூ. ஆனா இந்தியாவில இன்றைக்கு காலை அனௌன்ஸ் பண்றாங்க 2 ரூபாய் குறைச்சிருக்கேன்னு. என்ன காரணம்? தேர்தலுக்காகவா என்ற கேள்வி ஒவ்வொரு மனுஷனுடைய மனதுக்குள்ளும் வருது. எல்பிஜி கேஸ் என்பது தட்டுப்பாடு, உண்மை, 100% உண்மை. ஆனால் தட்டுப்பாடே இல்லை என்று ஊடகங்களுக்கு சொல்லி ஊடகம் மூலமாக மக்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்காங்க. ஆனால் எங்களுடைய பாட்டி வீட்டிலையும் எங்களுடைய ஆன்டி வீட்டிலையும் என்னுடைய மனைவியின் வீட்டிலையும் இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் விறகு வைத்துத்தான் சமைத்துக் கொண்டிருக்கிறோம். கேஸ் கிடையாது, சிலிண்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. குறிப்பாக 45 நாட்களுக்கு சிலிண்டர் கிடையாதுன்னு ஒரு புது சட்டத்தை எடுத்துட்டு வராங்க. 25 நாட்களுக்கு சிட்டியில இருப்பவர்களுக்கு சிலிண்டர், கிராமத்தில் இருப்பவர்களுக்கு 45 நாட்கள் என்று சொல்லி. இங்க எங்க சமத்துவம் இருக்கு? எங்க எந்த இடத்துல வந்துட்டு மக்களுக்கு சரியான நீதி கிடைக்குது? அப்போ இந்த காரியங்கள் நம்மை யோசிக்க விடாமல் செய்து கொண்டிருக்கு. நம்மை யோசிக்க விடக்கூடாது. அவர்கள் நம்மை மறுபடியுமா ஏமாற்றுகிறார்கள் என்பது நமக்கு நிச்சயம் புரிகிறது. ஒரு புது மனிதன் கட்சியை தொடங்குறான், ஒரு புது மனிதன் கட்சியை துவங்கி போராடி கொண்டிருக்கான். பழைய 2 திராவிட கட்சிகள் இருக்கு. ஆனால் இந்த ஊடகங்களும், ஏன் கிறிஸ்தவ ஊடகம் என்று சொல்லக்கூடிய சில ஊடகங்கள் கூட, ஏன் குறிப்பிட்டு சொல்ல போனா சத்தியம் டிவியை தான் நான் சொல்றேன், அந்த ஊடகம் கூட என்ன சொல்லுது? ஒரு கட்சிக்கு முழுமையான ஒரு பெயரை கொடுத்து மற்றவர்களை இழிவாக அதை வெளிப்படுத்துது. அப்போ நாம எந்த காரியத்தை பார்த்து நம்மளால ஒரு முடிவை எடுக்க முடியுமோனா, இன்னைக்கு நம்மளால ஒரு முடிவை தெளிவா எடுக்க விடக்கூடாது என்பதுதான் நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய நோக்கமே. இந்த உலகத்தின் முடிவு அடுத்து என்ன வரப்போகிறது அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு 4 தலைப்புகளின் கீழே சில காரியங்களை சொல்லவிருக்கிறேன். முதல் காரியம், இந்த உலகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னன்னா, தொழில்நுட்ப புரட்சி, அதாவது ஏஐ புரட்சி. பாஸ்டர், அதுதான் நமக்கு தெரியுமே ஏஐ புரட்சி வரும்னு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஏஐ புரட்சியில இது எப்படி ஒரு மின்சாரம் ஒரு அத்தியாவசியமா மாறி மாசம் பில்லு போய் வந்துட்டு மீட்டருக்கு பில்லு கட்டுறோமோ, அதுபோல இனி வரும் நாட்களில் ஏஐ என்பதற்கான அந்த மீட்டர் அளவுகோலை வச்சிருவாங்க. இனி மாதம் போய் அதற்கு பில்லை கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பாஸ்டர், இது சாத்தியமானதா? இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமே, உங்களுக்கு தெரியுமா இதுவரைக்கும் நமக்கு மொபைல் ஃபோனில் இன்கமிங் ஃப்ரீ, அவுட் கோயிங் காசு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இன்கமிங்கும் கட் பண்ணிட்டான். காசு கொடுத்தா தான் இன்கமிங்கே வரும்னு. அதை மாற்ற முடிந்ததா? இதுவும் மாறும். 2வது காரியம், பொருளாதார அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி ஏற்படுதுன்னா, தங்கம் விலை உயர்வு நம்முடைய வாழ்வாதாரத்தை சீரழிக்கும். இந்த தங்கம் விலை உயர்றதுனால நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்னா, வேகமாக தங்கத்தை வாங்கிவிட்டு நாம் பதுக்கி வைத்து விட்டால், வீட்டில் வைத்து விட்டால் நாம் கோடீஸ்வரராக நாளை விலை உயரும் பொழுது அதை மறுபடியும் திருப்பி செலுத்தலாம்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் நானும் இருப்பதிலேயே மிகப்பெரிய முட்டாள். என்ன சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்களா? இனி வரும் நாட்களிலே தங்கத்திற்கு அரசாங்கங்கள் கட்டுப்பாடு விதிச்சிரும். நீங்க எவ்வளவு தங்கம் வச்சிருந்தாலும் உங்களால் அதை விற்க முடியவே முடியாது. இதை நீங்க குறிச்சு வைத்துக் கொள்ளுங்க. தங்கத்தை உங்களால விற்க முடியவே முடியாது. அரசாங்கம் வரும் நாட்களிலே கட்டுப்பாட்டை கொண்டு வரப்போகுது. அது ஒரு பொருளாதார நெருக்கடியை கொண்டு வந்து உங்களுடைய பணத்தை எல்லாம் தங்கத்துல போட்டு தங்கமா மாத்தி வச்சிருப்பீங்க. இப்போ தங்கமா மாத்தி வைத்தவர்களுக்கு பேரிடியாக இந்த காரியம் வரவிருக்கு. அப்படியே சாமானியர்களுடைய வாழ்க்கை கடுமையா பாதிக்க போகுது. 3வது காரியம், அரசியல் மற்றும் பாதுகாப்பு. இந்த வடகொரிய ஏவுகணை ஏவுதல் போன்ற நிகழ்வுகள் உலக நாடுகளில் பதற்றத்தை ஏற்படுத்துது. அந்த நாட்டுக்கும் யாருக்கு சம்பந்தமே இல்லை. இந்த உலகத்திலேயே தனித்து ஒரு தீவா இருக்கிற நாடு தான் வடகொரியா. அந்த ஆள் என்ன பண்றான், என்ன செய்யறான், உள்ள மனுஷங்க இருக்காங்களா இல்லையான்னு ஒருத்தருக்குமே தெரியாது. ஆனா மாசத்துக்கு ஒரு டைம் ராக்கெட் ஒன்று விட்டு செக் பண்ணிட்டு இருப்பான். நானும் ரவுடின்னு சொல்லிட்டு இருப்பான். இது உலகத்திற்குள்ள ஒரு பதட்டத்தை, அரசியல் பதட்டத்தை ஏற்படுத்தும். அந்த அரசியல் பதட்டத்தோட சிலருடைய ஒரு தவறான முடிவுகள் இந்த உலக போரை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். பாதிப்பு சாமானியனாகிய நீங்களும் நானும் தான். காரணம் என்ன? 3 நாட்களுக்கு முன்னதாக பெட்ரோல் பங்க்ல நீங்க கூட போய் நின்றுருக்கலாம். கேஸ் சிலிண்டருக்கு இன்னைக்கு கூட உங்க அம்மாவோ அப்பாவோ ஏன் நீங்க கூட போய் அங்க கேஸ் சிலிண்டர் ஏஜென்சிக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கலாம். இதற்கு காரணம் யாரு? நீங்களும் நானுமா? கிடையாது. யாரோ ஒருத்தருடைய சண்டை, ஏதோ ஒரு நாட்டினுடைய சண்டை உங்களையும் என்னையும் பாதிச்சிருக்கு. 4வது காரியம், சுற்றுச்சூழல் மற்றும்
காடழிப்பு. இன்னைக்கும் நான் நிறைய வில்லேஜ் தமிழ்நாடு முழுவதும் பயணித்திருக்க ஊழியத்திற்காக பெரும்பாலான கிராமங்களிலே மலைகளை விழுங்கி விட்டார்கள். மலைகள் என்பதே கிடையாது. ஈரோட்டு பக்கம் போகும்பொழுது மலைகள் இல்லை, சாத்தூருக்கு வந்துட்டு திண்டுக்கல் வழியில் போகும்போது மலைகள் இல்லை, செம்பட்டி அப்படின்னு அந்த வழியில் வந்துட்டு நீங்கள் யாராவது பார்த்து செம்பட்டி வழியில் போகும்போது அங்கே மழை இல்லை, சாத்தூர் என்ற இடத்துல மழை இல்லை. அந்த மலையை முற்றிலுமாக முடித்து விட்டார்கள் நம்முடைய பேராசை கொண்ட அரசியல்வாதிகள். சுற்றுச்சூழல் இனி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போகுது. குறிப்பிட்டு சொல்லப்போன காடழிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தும். கடைசியா நீலகிரி மாவட்டத்தில் யானைகள் கடைசியா 5 ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட யானைகள் அந்த ரயில்வே கிராசிங் தண்டவாளத்தை கிராஸ் பண்ணும் பொழுது இறந்து போயிருக்கு. தண்டவாளத்தை கிராஸ் பண்ணுவதனாலே, காட்டுக்குள்ளே போடப்பட்ட தண்டவாளம், அதை கிராஸ் பண்ணுவதனாலேயே 100கணக்கான யானைகள் மரித்து போயிருக்கு. இன்னைக்கும் நீங்க விருதுநகர் பக்கம் சாத்தூர் பக்கம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் விவசாய நிலங்களுக்குள்ள 100கணக்கான 1000கணக்கான மான்கள் மேய வருகிறது. ஏன்னா காடு இல்லை, அழிந்து போயிருச்சு, அது விவசாய நிலத்துக்குள்ள வருது. இன்னைக்கு சாதாரணமாக காட்டு மிருகங்கள் நாட்டிற்குள்ள நடமாடி கொண்டிருக்கிறது. காரணம், காடுகள் அழிக்கப்பட்டது. இது மிகப்பெரிய இயற்கை பேரழிவை ஏற்படுத்த போகுது. மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய அரசியல்வாதிகள் அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி காடுகளை அவர்களுடைய பகுதிகளாக, அவர்களுடைய சொத்துக்களாக மாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப இந்த உலகம் அடுத்து எதை நோக்கி போகுது, இனி இந்த உலகத்தில் என்ன நடக்கும் என்பதை இந்த வேதாகமம் எப்படி நமக்கு அறிவுறுத்துகிறது. இந்த வேதாகமத்துல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலக மனுஷன் அதை கேட்பதில்லை, பார்ப்பதில்லை. இந்த காணொலியை கூட ஒரு கிறிஸ்தவனாகிய நீங்க தான் பார்த்து கொண்டு இருப்பீங்க தவிர ஒரு உலக மனுஷன் பார்க்க மாட்டான். ஏன்னா நான் இன்ட்ரடக்ஷன்லயே நான் பாஸ்டர் ரோஷன் ஷான் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை போதும், அவன் இந்நேரத்துக்கு வெளியில போயிட்டு இருப்பான். ஆனா அவர்கள் கடைசி வரைக்கும் பார்க்காமல் போனால் அவர்களுக்கு பெரிய இழப்பு என்பது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்தையும் நிர்ணயிப்பது மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின ஒரு வேதாகம ரகசியம் என்பதை நான் அவர்களுக்கு காட்ட விரும்புகிறேன், உங்களுக்கும் காட்ட விரும்புகிறேன். அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல 3 வசனங்கள் 8 முறை வாசிக்கும் பொழுது அதற்குள்ள ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கு. என்ன தெரியுமா அது? பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஆனா இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவையே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோயும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். வேதாகமம் தெளிவா சொல்லுது, இது வேதனைக்கு ஆரம்பம் என்று சொல்லி. It's a beginning my beloved brothers and sisters in Christ and my friends. இது துவங்கி விட்டது. இந்த துவக்கத்தை நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதுதான் முக்கியம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு. நிச்சயமா தேவனை பிடிச்சவன் எல்லாத்தையும் சந்திப்பான். எல்லா குழப்பமும், ஒரு அரசியல் குழப்பம், போர் குழப்பம், உணவில்லாத குழப்பம், தண்ணி இல்லாத குழப்பம், கேஸ் இல்லாத குழப்பம், குடும்ப எல்லாத்தையும் சந்திப்பான். ஆனால் கர்த்தர் அவன் வீட்டில் இருந்தால் ஒரு நன்மையும் குறைவுபடாது. மருத்துவ பிரச்சனைகள், வியாதிகள், மருந்து இல்லாத சூழ்நிலை, தண்ணீர் குடிப்பதற்கு இல்ல, கரண்ட் இல்லாத சூழ்நிலை வரும். எல்லாம் வந்தாலும் கர்த்தர் அவனிடத்தில் இருந்தா ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு பைபிள் சொல்லுது. அதைத்தான் இந்த உலக மக்களுக்கும் நான் சொல்ல விரும்புறேன். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் சொல்ல விரும்புறேன். உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் இருந்தா இந்த குறைவுகள் உனக்குள்ள இருக்காது. அவர் நேர்த்தியை நடத்தி போவார், உனக்கு ஆலோசனையை கொடுப்பார், சரியான முடிவுகளை எடுக்க செய்வார். இதோ வரக்கூடிய நாட்களிலே மறுபடியும் இன்னொரு தவறை செய்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருப்போம். நான் முடிவு செய்யணும் என்னை ஆளுபவன் யார் என்று சொல்லி இனியாவது சரியாக முடிவு செய்வோம். இதோ இந்த செய்தியை குறித்து நான் இன்னும் அநேக காரியங்களை வரும் நாட்களில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த எச்சரிப்பின் சத்தம் உங்களுக்கு யோசிக்க, உங்களுடைய மனநிலையை பக்குவப்படுத்த, வெளியில யூடியூப்களிலே, மெயின் மீடியாக்களிலே சுயநலமாக பணத்துக்கும் அரசியல் சதிகளுக்கும் உருவாக்கப்பட்டிருக்கிற செய்திகளுக்கு எதிராக வெளிப்படுத்துகிற செய்தி இது உங்களை பக்குவப்படுத்தும், நிதானிக்க செய்யும், யோசிக்க செய்யும். உங்களை விரைந்து முடிவுகளை எடுக்க விடாமல் நிதானமாக அமைதலான மனநிலையோடு வரக்கூடியதை முன்குறித்து யோசித்து முடிவுகளை எடுக்க தோண்டும் ஒரு விரல் புரட்சி.
இந்த ஒரு விரல் புரட்சி வரும் நாட்களிலே சரியான முடிவுகளை உங்களுக்கு எடுக்க ஒரு கிறிஸ்தவ ஊழியனாக, ஒரு கிறிஸ்தவ போதகனாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னுடைய பெயர் பாஸ்டர் ரோஷன் ஷான். இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்துவுக்குள் மன மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கும் இதை பிரயோஜனமாய் மாற்றுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.